வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கிரேசி தமிழச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடை வந்து வருஞ்சோய் டெக்ஸ். இந்த கடையிலேருந்து தான் பேசுகிறோம். நம்ம கடையில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரும். அதாவது பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடையிலுமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கிரேசி தமிழச்சி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம ஏற்கனவே ஆடு கொடுத்துருக்குறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இது போக பார்த்திங்கன்னா வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி நம்ம சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதில் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும், அதாவது உள்ளாடைகள்லேருந்து அனைத்து ஆடைகளுமே தொடர்ந்து வீடியோஸாக வந்துகிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இது நம்ம அக்காவங்க சேனல் தான், கிரேசி தமிழச்சி அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையோட வீடியோஸும் வரும். அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் எந்த கடையில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல நிறைய வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களாக்கா, சூப்பராக இருக்கும். செம்ம கலெக்ஷன்ஸு. இது பூரா பிராசோ பிராசோ ரொம்ப செம்மையாக இருக்கும். சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸு, எக்கச்சக்கமான மாடலு, ஏகப்பட்ட டிசைன்ஸு. பூரா டபுள் பிட்டு சேலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1500 2000 மதிப்புள்ள சேலை தான். அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஒரு பீஸு. அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1500 இந்த மாதிரி மதிப்புள்ள சேலை தான் இதெல்லாம். சரியா? சூப்பராக இருக்கும். செம்ம கலெக்ஷன்ஸு, சூப்பர் டிசைன்ஸ். ஓகே, இது உங்களுக்கு டீச்சர்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இது வந்து நிறைய விரும்பி எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும். உடம்புல கட்டுறது தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 மீட்ரு 7 மீட்ரு 8 மீட்ரு இந்த மாதிரி வரும் சேலை. இந்த இருக்கு பாருங்க. ரெண்டையும் தைச்சிட்டோம் அப்படின்னா 6.5 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். சரியா? குறைஞ்சபட்சம் 6 மீட்ரு. ஓகே, அதனால் பெரியவங்க கனத்தவங்க யார் வேணாலும் கட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்டர் சூப்பராக இருக்குது. இந்த டிசைன்ஸ் அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய சேலை பார்த்தீங்களா? இதுவே 5.5 மீட்டர் இருக்கும் போல தெரியுது. ஓகே, இது வந்து முந்தானை ரொம்ப சூப்பராக இருக்கும். சேலை வந்து உங்களுக்கு துணி வந்து இப்படி நைஸாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பிராசோ இது எடுத்து கட்டினவங்க இந்த பிராண்டட் தான் கட்டுவாங்க. வேறு பிராண்டட் சேலையே கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இது. சரியா? இது வாங்கி கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். பிராசோலே வந்து இது வந்து ரேட்டு கூடுனது. ஒரு 1500 2000 இந்த மாதிரி மதிப்பு உள்ள சேலை. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இருப்பார், இது வந்து குஷி பிராசான்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த குஷி பிராசாலே வந்து உங்களுக்கு பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் ஷைனிங் மாதிரி கொடுத்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு முந்தானைக்கு வந்துடும். சரியா? இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு சில சேலையில் முந்தானை இருக்கும், ஒரு சில சேலையில் முந்தானை இருக்காது. அதையும் பார்த்துங்க. இது ஒரு பிட்டு. இது போக பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து இது ஒரு பிட்டு. ஓகே, சூப்பராக இருக்கும். இந்த இருக்கு ரெண்டுமே வந்து ஒரே சாரியில் உள்ளது தான். சரியா? ஆமாம், ஒரு கம்பெனி ஐட்டம். கம்பெனி ஐட்டமாக இருந்தாலும் நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் எடுக்கிறது ஜாயின்ட் சேலை, அதை நான் அதிகமாக விற்கக்கூடாது. நீங்கள் எதுக்காக ஜாயின்ட் சேலை எடுக்கிறீங்க? ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவாக தான். சரியா? இதை வந்து நான் ரேட் ஜாஸ்தி விற்றேன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதுக்காக தான் நான் குறைச்சி கொடுக்குறேன். சரியா? 250 ரூபா. நீங்கள் எங்கே வேணாலும் இதில் உள்ள சேலையை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா இந்த துணியை தொட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா விட்டுட்டு போக மாட்டீங்க, மனசே வராது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேலை. இருங்க நான் காமிக்கிறேன். இது பாருங்களேன். இதுதான் வந்து உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ளது, கால் பகுதியில் வரும். சரியா? இது பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியில் வரும். சூப்பராக இருக்கும். இப்படித்தான் வருங்கா, தப்பாக சொல்லிட்டு இந்த இருக்கு பாருங்க, இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், செம்மையாக இருக்கும். இந்த இருக்கு கால் பகுதி அந்த மாதிரி பார்டர் நீட்டாக வந்துடும். ரொம்ப சூப்பர் கலரு, சூப்பர் டிசைன்ஸு.
அட்டகாசமாக இருக்குது சேலை, நைஸாக இருக்குது. இந்த இருங்க, இதெல்லாம் கிடைக்காது, 250 ரூபாய்க்கு கிடைக்காது. இதை கட்டினோம்னா உண்மையிலே வேறு லெவல், அந்த மாதிரி சாரீஸ் தான் இது. ஓகே, இங்கே பாருங்க, நான் வியாபாரத்துக்காக சொல்லலை, சேலை வந்து அவ்வளோ தூரம் சூப்பர் சேலை. இங்கே இருங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு. ஏன்னா நம்ம வருஷம் பூரா சேலை வியாபாரம் பார்க்குறோம், அந்த துணியை பார்த்தோன்னா எனக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே எடுத்துருவாங்க எங்கள்கிட்ட வந்து, நம்ம செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வர்றோம், மக்கள் வந்து உடனே எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு சூப்பர் சேலை, சூப்பர் டிசைன்ஸு, பூரா பிராஸோ. உங்களுக்கு இந்த இருங்க, துணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுபோல் வந்து பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, இந்த கையிலே அடங்கிடும் அந்த துணி, வந்து கையிலே அடங்கி இப்படி அமுக்கணும்னா பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது சேலை. இது இருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் வியாபாரத்துக்காக நான் சொல்கிறது கிடையாது. இது இருங்க, இதை வந்து தொட்டு பார்த்துட்டாங்க துணி அப்படின்னா கண்டிப்பான 4, 5, 10ன்னு எடுக்காமல் போக மாட்டாங்க. வேறு ஏதாச்சும் எங்கள் கடைக்கு எடுக்க வருவாங்க, இன்னர்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்க வருவாங்க. பார்த்தோம்னா அந்த சேலையை பார்த்துட்டா விட மாட்டாங்க. டக்குன்னு அவங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு, காசு இல்லைன்னா வீட்டுக்கு ஃபோன் போட்டு உடனே கூகுள் பேயில் பணம் போட சொல்லி எப்படியாச்சும் ஒரு 4 சேலை எடுத்துகிட்டு தான் போவாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான ஒரு சேலை. இந்த துணிக்கு தான் காசு. இதில் ஒரு சில இதில் முந்தானை வரும், ஒரு சில முந்தானை வராது, இந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், இதுனா ராயல் கலர், உங்களுக்கு ராயல் கலரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப்பான இங்கிலீஷ் கலரு, ரொம்ப ராயல் லுக்காக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், கட்ட கட்ட ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலை இது. இந்த இருக்கு, எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதுதான் சேலை, எப்படி இருக்கு பாருங்கக்கா. உங்களுக்கு வியாபாரம் பார்க்குற பெரிய விஷயம் கிடையாது, உங்களுக்கு மன திருப்தியோடு நான் கொடுக்கணும் புடவைகள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கா. இங்கே இருக்கு, காமிக்கணும். இவ்வளோதான், இவ்வளோதான் இதோட வெயிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அயன் பண்ணி கட்ட வேண்டியதில்லை, சேலை சுருங்காது. இந்த இருங்க, ஏதாவது சுருக்கம் இருக்கா பார்த்தீங்களா? எப்படி மடித்தேன், சுருக்கம் ஏதாவது தெரியுதா பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். துணியோட குவாலிட்டி எப்படி, இது 1500 2000 இந்த மாதிரி குவாலிட்டி துணி. இது எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம அவ்வளோ காசு போட்டு எடுக்க முடியாது உடுமாத்துக்கு இந்த மாதிரி. அதனால தான் வந்து ஜாயின்ட் சாரீஸ்னால் உங்களுக்கு ரேட்டு கம்மி. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். கட்ட கட்ட இது ஆசையாக இருக்கும். இந்த சேலையெல்லாம் கட்டினோம்னா கட்ட கட்ட ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலை சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த இருங்க, இதெல்லாம் யாருமே தரமாட்டாங்க, 250 ரூபாய்க்கு மனசார யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி. நான் ஏன் கொடுக்குறேன்னா, கம்மியாக வாங்கியிருக்கனால கம்மியாக கொடுக்குறேன். ரெண்டாவது, நான் லாபம் அதிகமாக வைக்க மாட்டேன் எப்போவுமே. ஒருத்தவங்க கம்மியாக வாங்கினாலுமே ரேட்டு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. நான் என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன்னு பார்ப்பேன், அதிலேருந்து கொஞ்சம் கிடச்சா போதும் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். இதாக இருக்கு பாரு, நம்ம கடையில் வாங்கின பொருள் வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும், ரேட் வந்து அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருக்கா, ரொம்ப நைஸாக இருக்கா சேலை. இந்த இருங்க, அவ்வளோ தூரத்துக்கு நைஸாக இருக்குது, சூப்பர் குவாலிட்டி. இந்த வெயில் காலத்துக்குலாம் அப்படியே எடுத்து நீ கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றுமே தெரியாது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது சேலையெல்லாம். இதெல்லாம் உட்ராயிங்கக்கா. இங்கே பாருங்க, இதுதான் குவாலிட்டி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிரேசி தமிழச்சி அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். ஓகே, இல்லை எல்லா கடையோட சாரீ கலெக்ஷன்ஸும் போடுவாங்க, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுங்க. சரியா, எங்கே வேணாலும் எடுங்க, நம்மளுடைய நோக்கம் அதுதான். நம்ம வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எங்கே வேணாலும் நீங்கள் எடுங்க, எந்த கடையில் வேணால் நீங்கள் எவ்வளோ வீடியோ வருது பார்க்குறீங்க, எங்கே வேணாலும் எடுங்கன்னு தான் சொல்கிறீங்க. ஓகேவா, ரேட்டு கம்மியாக இருக்கா, பொருள் நல்லா இருக்கான்னு பார்த்து எடுங்க. என்கிட்ட தான் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். சரியாக்கா, உங்களுடைய நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இருங்க, சேலாம் பாருங்கள், செம்ம கலரு. இதெல்லாம் சேல்ஸில் போட்டால் உடனே விற்றுருங்க. எங்களுக்கு
10 நிமிஷம் கூட இருக்காது சேலை. அதே மாதிரி ஒன்று நீங்கள் வீடியோலாம் பார்த்தோன்னா உடனே வந்துடுங்க. இல்லைன்னா எங்களுக்கு இதில் வந்து இப்போ இந்த கலர் இருக்குன்னா இல்லை 4-5 கலர் தான் வரும். ஆனால் 4-5 கலர் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரே அக்காங்க கூட எடுத்துருவாங்க டக்குன்னு, கலர் நல்லா இருக்குது அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஜாயிண்ட் சாரீஸ், அதாவது பெரிய ரோலாக வரும். அதில் வந்து 1000 மீட்டர் 2000 மீட்டர் இப்படி ரோல் வரும். அதில் வர்ற பிட்டு தான் இது. என்ன ஒரு விசேஷம்னா, அதாவது மார்க்கெட்டுக்கு வராத மாடல் அந்த சேலை கூட இதில் வந்துடும் நமக்கு. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ரம்ஜானுக்கு விடுவோம் இந்த புது டிசைனு, உங்களுக்கு பொங்கலுக்கு விடுவோம், தீபாவளி, இப்படி இந்த மாதிரி ஒரு பண்டிகை காலத்தை கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேலை ரிலீஸ் ஆகிறக்குள்ளாடி நாங்கள் இது வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த ஜாயிண்ட்டை. அதனால் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வராத அந்த கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். சரியாக்கா? ஓகே. அதான் கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டுறது தான் புது மாடலாக இருக்கும். அந்த மாதிரி அப்படி கூட அமையுது. எல்லாருக்கும் நான் பார்த்தீங்களா அந்த மாடல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா எவ்வளோ ரூபா சேலை தெரியுமாக்கா? 2000 ரூபா. நம்பவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நெட்டில் போட்டு விசாரித்து பாருங்கள். இந்த மாதிரி ப்ரோஸாலாம் என்ன ரேட்டில் வரைக்கும் இருக்குன்னு. 3500 ரூபா வரைக்கும் இருக்குது இந்த சேலெலாம். 1000 ரூபா, 800 ரூபா, 600 ரூபா இப்படி இருக்குது. 500 ரூபாய்க்கு கூட இருக்குது. 380, 400 இப்படிலாம் கூட இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதோட குவாலிட்டி வேறு, இந்த மாதிரி குவாலிட்டி வேறு. இது இந்த மாதிரி ப்ளவுஸ் தனியாக வந்துடுது பாருங்க. இப்படி ப்ளவுஸ் தனியாக வந்துடுது. ஓகே. ஒவ்வொன்றில் வரும் இந்த மாதிரி. நீங்கள் ப்ளவுஸு முந்தான இதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. சேலை துணி நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற காசு செல்லும். சரியா? இதாக இருக்கு பாருங்க. பார்டரு செம்மையாக இருக்குது. இந்த பச்சை கலருக்கும் இந்த ஒரு ரோஸ் கலர் பார்டருக்கும் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குக்கா. இங்கே பாருங்க, செம்ம கலெக்ஷன்ஸு. ஆமாம், நம்ம வருண்ஜோதி டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் நம்ம வச்சுருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து வீடியோவாக வரும். சரியா? இந்த இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான் நான் சொல்கிற விஷயம். லேட் பண்ணிங்கன்னா கிடைக்காது. அப்புறம் என்ன வீடியோ போட்டீங்க இப்போ கேரி கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்லிடாங்க. சீக்கிரம் வந்துடுங்க. டக்கு டக்கு எங்களுக்கு 1000 சேலை, 2000 சேலை, 5000 சேலை, 10,000 சேலை வந்தாலும் எங்களுக்கு பத்த மாட்டி டக்குன்னு விற்றுருது. ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான். சரியாக்கா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குக்கா சேலை. இங்கே இருக்கு. எனக்கு ஒவ்வொரு சேலையை காட்டும் போது அதையும் விரித்து காமிக்கணும்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாமே அழகாக இருக்குது சேலை. டிசைன் வந்து சாதாரண டிசைன் கிடையாது. உங்களுக்கு சாதாரண சேலைகளில் போடுற மாடலே இதில் வராது. இந்த இருக்கு பாருங்க, பட்டு சேலை மாதிரி மின்னும். ஆனால் தொட்டு பார்த்தா நைஸாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். செம்ம கலெக்ஷன்ஸு. எப்பா இங்கே பாருங்கக்கா சேலைய. இந்த பார்டருக்கும் அந்த கோல்டன் இதில் போட்டிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. செம்ம கலெக்ஷன்ஸ். சீக்கிரமாக எடுத்துருங்க. கட்டுனா வேறு லெவலு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இருக்கு பாருங்க, இதெல்லாம் யார் வேணாலும் கட்டலாம். ஆமாம், சேலை வெயிட் ரொம்ப கம்மி. ஆமாம், சூப்பராக இருக்கும். இந்த இருக்கு செம்ம கலெக்ஷன்ஸ். சூப்பர் டிசைன். நான் பாருங்க இதுதான் எப்படி இருக்குதுங்களா? சூப்பராக இருக்கும். இப்படியே சேலை அப்படி தொட்டாலே நழுவுது, பஸ்பமாக இருக்கு. பஞ்சு மிட்டாய் மாதிரிக்கா சேலை. என்ன மிட்டாய்? பஞ்சு மிட்டாய்.
ஓகே ஓகே. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்க, உங்களுக்கு ஃபீல் வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு? இதான் இதே மின்னு கட்டினோம்னா ஓகே. செம்ம கலெக்ஷன். பாருங்க, இப்போ இந்த கலர் ஒரே மாதிரி இருக்கா? நீங்கள் இப்படி கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம், ஜோடியாக எடுத்துக்கிட்டுருங்க. சரியாக்கா? ஆமாம். இதை பாருங்க, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு தம்பி அப்படிங்கிறீங்க. எப்படி இருக்கு பாருங்க. சேலைனா இதுதான் சேலை. ஓகே. கட்டணும்னு வச்சுக்கோங்க, பாருங்க எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கும். இப்படி இருக்கு பாருங்க. பாருங்க சேலையை எப்படிக்கா இருக்கு? ஆஹா, செம்மையாக இருக்கு. அங்கே இருங்க, ஜாக்கெட்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கிற வேண்டியதான். தேவைன்னா ரொம்ப கனத்தவங்கன்னா நீங்கள் கட் பண்ணாமல் தைச்சிக்கங்க. நீங்கள் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப பெரிய சேலைகள் இது பூரா சைஸ். ஓகே. வீடியோவில் காஞ்சி நானே 4-5 எடுத்துகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஆமாம், சரிங்க. டெய்லி வீடியோ போகும்போனால் 2 நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த இருக்கு பாருங்க சேலை. ஏன்னா அவ்வளோ தூரத்து அழகாக இருக்குது சேலை, வந்து பார்க்க விடுறதுக்கே மனசு வர முடியும். ஓகே. எல்லாத்தையும் உடச்சி காமிச்சா வீடியோ லென்த்தாக போயிருந்தால் ஊட உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். எப்படி இருக்கு? எல்லாம் மின்னும், துணி தான் காசு. ஓகே, சூப்பர் குவாலிட்டி, செம்மையாக இருக்குது சேலை. இந்த இருக்கு எப்படிக்கா இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதான் சேலை. என்னக்கா சூப்பராக இருக்காக்கா? இந்த இருக்கு பாருங்க, சூப்பர் கலெக்ஷனுக்கா. அக்கா அப்படியே சொல்லிக்குதுக்கா சேலை. பாரு, ராயலாக இருக்கா சேலை. எப்படி இருக்கு? ராயலாக இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு? எப்படிக்கா இருக்கு? சூப்பராக இருக்குப்பா. நானும் கடைக்கு வரணும்னு நினைக்கிறேன், நேரம் இருந்து தொலைய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறீங்க மனசுக்குள்ளே. டயத்தை ஒதுக்குங்கக்கா. இதாக இருக்கு இங்கே பாருங்க, சும்மா சேலை பாருங்கக்கா, செம்ம கலெக்ஷன், சூப்பர் டிசைன். இந்த இருங்க அப்பா, அக்கா அமைஞ்சிருச்சுக்கா சேலை, அமைஞ்சிருச்சுக்கா. விட்டுறாதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் சேலை எடுக்க முடியாது. ஓகே, தரமாக இருக்கு. எப்படி இருக்கு? தரமாக. உடவேனா இதுதான் போடுறோம். குட்டி குட்டி பூவாக இருக்குது, நல்ல எல்லோ கலரு, சூப்பராக இருக்குது. 250 ரூபா.
மக்கள் நல்லா அப்படியே வாங்கி கட்டட்டும். என்ன சொல்கிறீங்க? குஷி பிராசா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க. எப்படிக்கா இருக்கு? சூப்பர். முந்தானை ஒரு சிலர் வரும், ஒரு சிலர் வராது. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. இப்போ முந்தானை இல்லாமல் கட்டுற மாடல் ஆகி போச்சு. ஆமாம், அது ஒரு மாடல். இப்போ முந்தானை இருந்தால் நல்லா இருக்க மாட்டேது, நீட்டாக இருக்க மாட்டேது, அந்த காலம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதனால் முந்தானை இல்லாமல் தான் கட்டுறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. டீச்சர்ஸ் போனால் முந்தானை இருந்தால் எடுக்க மாட்டுறாங்க. ஐயோ இது வேணாம்ப்பா, இது முந்தானை கொசன்னு இருக்கும். இதாக இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இங்கேவா இருக்குது. இந்த கலரை பாருங்க அக்கா. இங்கே இருங்க. சூப்பர் சார். இந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க, மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதுபோல் வந்து எல்லோரும் வாங்கி பயன்படுத்தும். சரியாக்கா? இந்த இருக்கு. ஆனால் சீக்கிரம் விற்றுரும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. செம்ம கனெக்ஷன். இங்கே வருங்க. இங்கே பாருங்க. சேலை பற்றிங்களா? நழுவுதாக்கா? அவ்வளோதான். நைஸாக இருக்கும் கட்டுறது. பூரா பிராண்டட் ஐட்டம். பிராண்டட் ஐட்டம்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு நான் விற்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து நீங்கள் கிடைக்கிற லாபம் நம்ம கிடைச்சா போதும். சரியாக்கா? ஆமாம், யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு. 350 400 இந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க இந்த ஜாயின்ட்லாம். சூப்பராக இருக்குது. 250 ரூபா தான் போதும். மக்கள் நல்லா இருந்தால் போதும். அவ்வளோ. நீங்கள் 10 பேர்ட்டு சொல்லி அது போதும். எனக்கு தேவை தொழில். அவ்வளோதான். ஓகே. அதிகமாக லாபம் கொடுத்து வாங்க மாட்டேன். நீங்களும் அதிகமாக காசு கொடுத்து எடுக்காதீங்க. விசாரித்து எடுங்க. அவ்வளோதான் நான் தம்பி சொல்கிற விஷயம். இந்த சேனலில் ஏகப்பட்ட வீடியோ வரும். எல்லாத்தையும் அப்படி அலசி ஆராய்ச்சனை பண்ணுங்கள். எதில் ரேட்டு கம்மியாக இருக்குது, பொருள் நல்லா இருக்குது. ஓகே. என்கிட்ட நல்லா இருந்தாலும் பொருள் வந்து விலை கம்மியாக இருந்தாலும் மட்டும் நீங்கள் எடுங்க என்கிட்ட. சரியா? ஆமாம். 10 சேலை எடுங்க, 1 எடுத்துகிட்டு போங்க. நல்லா இருந்தால் அடுத்து நீங்கள் எடுங்க. சரியா? நீங்கள் என்கிட்ட தான் பூராமே எடுக்கணும், எந்த கடையில் நான் எடுக்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். 4 பக்கம் எடுங்க. எடுத்தாத்தான் நம்ம கடையில் என்ன ரேட்டுன்றது உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸ்ட்ராங்காக போய் மற்றவள்கிட்ட சொல்லுவீங்க, ஐயோ வருஞ்சோதிக்கு போப்பா, அங்கே தான் ரேட்டு கம்மி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் மற்ற கடையிலையும் போய் எடுங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஆமாம். நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். சுயநலம் ப்ளஸ் பொதுநலம். ஆமாம், ரெண்டுமே இருக்கணும் மனுஷனுக்கு. சரியாக்கா? செம்ம கலெக்ஷன்ஸு. காக்கா காக்கா ட்ராய் காக்கா கா ப்ளீஸ்க்கா. இதாக இருக்குது. எப்படி இருக்குது? 4 கடை ஏறி இறங்கு. அப்போத்தான் உங்களுக்கும் இந்த கடையில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியும், விஷயம் தெரியும். சரியாக்கா? ஆமாம். கத்திரிக்காய் வாங்குகிறோம், வெண்டைக்காய் வாங்குகிறோம், அரிசி பருப்பு வாங்குகிறோம், 4 இடத்துல விசாரிக்கிறோம்ல. இந்த கடையில் ரேட்டு கம்மியாக, அந்த கடையில் ரேட்டு கம்மியாக. அது மாதிரி துணிமணியும் விசாரித்து எடுங்க. சரியாக்கா? எனக்காக சொல்ல, உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் காசை பூரா என்கிட்டே வந்து கொடுங்க, நான் பூரா சேலை என்கிட்ட எடுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? இந்த ஒரு நாள். சரியாக்கா? என்கிட்ட நல்லா இருந்தால் மட்டும் எடுக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்மகிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஒரு சிறப்பான ஒரு கலெக்ஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வரும். வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். இந்த கிரேசி தமிழச்சி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போக பார்த்தீங்கன்னா வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி நம்ம சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கும் அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வரும். ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது நீங்கள்
வீடியோ கால் மூலமாக பார்த்து வாங்கிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸாக நீங்கள் பார்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து வருஞ்சோய் டெக்ஸ் இந்த கடைக்கு வந்து பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதாவது ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு, டெலிகாலிங் அதாவது ஃபர்ரப் ஃபோன் கால் அட்டன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு, இது போக பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வேலைக்கு, பில்லிங்கு, கேஷியரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலைக்குண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். அதை நீங்கள் மறந்துடாமல் பாருங்கள். அக்காங்க ஒரு தடவையாச்சும் நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு நன்றி, வணக்கம்.